Hi, welcome back viewers, welcome back to my channel WinTrader. Entry கிடைக்கும் எக்ஸிட் எந்த பாயிண்ட்ல பண்ணனும்னு கன்ஃபியூஸ் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு பார்க்க போறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு இன்ட்ராடே பெர்ஃபார்மன்ஸ், ஸ்விங், ஸ்கேல்பிங், இதுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ், டாக்டர் டி, அதே மாதிரி HCL, பஜாஜ் ஆட்டோ. இப்போ இந்த ஃபோர் ஸ்டாக் பார்த்துட்டா இது இன்ட்ராடேக்காகலும் ஸ்விங் ட்ரேடிங்லாயாலும் உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் நேடின ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக். இப்போ இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டா நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிட்டு வீக்லியில் இப்போ உங்களுக்கு டெய்லி பார்க்குற ஸ்டாக் தான். இப்போ இது பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி பார்த்துட்டா பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி மார்னிங்கில் ப்ராஃபிட் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ்டர்டே பார்த்துட்டாலும் மார்னிங்க்கு அப்புறம் வந்து டவுன் ட்ரேட் ஒன் சைடு மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டாலும் நல்ல டவுன் போயிருந்தது. இப்போ டெய்லி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் ஸ்டாக் தான். இதுக்கு உங்களுக்கு இன்ட்ராடேக்கு உங்களுக்கு ஆட் பண்ண ஸ்டாக். அதே மாதிரி உங்களுக்கு டாக்டர் டி பார்த்துட்டாலும் டாக்டர் டி நம்ம ஒரு 1 வீக்கில் டவுன் போயிட்டு இருந்த ஸ்டாக் தான். இப்போ 2 டேஸாக மார்க்கெட்டு நல்லா ப்ராஃபிட் வந்து 20 பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு. அதே மாதிரி கல்யாண் பார்த்துட்டாலும் நல்லா டவுன் போய் ஸ்டாக் தான். அப்ராக்சிமேட் 29க்கு அப்புறம் மார்க்கெட்டு பை தான் போயிட்டு இருந்தது. 24 பாயிண்ட்ஸ் ஆஃப் பை அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் கிடைச்சிட்டு ப்ராஃபிட் தான் இருக்கேன். இதில் எப்படி எப்படி என்ட்ரி எடுக்கணும், அதுக்கு எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணணும் நல்லா உங்களுக்கு நம்ம சாஃப்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு அக்யூரேட் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்துட்டா ஸ்விங் ட்ரேடிங் 30 மினிட்ஸில் வச்ச பர்ஃபார்மன்ஸ் தான். அது ஸ்விங் ட்ரேடிங் வீக்லி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். 1 வீக்லி ஹோல்ட் பண்ணிட்டு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு நல்ல டவுன் போய் ஸ்டாக் தான். இப்போ அப் ட்ரெண்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டு சிக்கிள் பார்த்துட்டு 29 கொடுத்த அப் ட்ரெண்ட் தான். இந்த க்ரீன் கலர் பாரு வந்து அப் ட்ரெண்ட் தான், பை சிக்கிள் தான், இந்த ரெட்டு செல்லு தான். இப்போ சிக்கிளில் வரும்போது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலே கீழே கொடுக்குமே. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு சைட்வேஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா கலர் மாதிரி உங்களுக்கு காட்டி கொடுக்கு. அது நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அட்வான்டேஜ் தான். இப்போ அந்த உங்களுக்கு எக்ஸிட் பண்ண பாயிண்ட் கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இந்த லாஸ்ட் சிக்கிள் பார்த்துட்டா அப்ராக்சிமேட் க்ரீன் கலர் பாரு அந்த டைம் தான் அப்ராக்சிமேட் 29க்கு தான் 140க்கு தான் வந்திருக்கு. அது 456 எடுத்து சொல்லியிருக்கேன். அது கீழே டார்கெட் போட்டிருக்கேன். ஆனால் அந்த பாயிண்டில் சிக்னல் வரும்போது கீழே ரெட்டில் தான் இருந்தது. கீழே க்ரீனு மேலே க்ரீனும் வந்தது அப்ராக்சிமேட் 2 டேஸுக்கு எஸ்டர்டே 2 டேஸுக்கு முன்னாடி தான். இப்போ அது பார்க்கும்போது அது சிக்கிள் கன்ஃபார்மில் தான் இருந்தது. 461 ட்ரேட் எடுத்தது. அப்ராக்சிமேட் இப்போ பார்க்கும்போது 79 தான். அப்ராக்சிமேட் 20-25 பாயிண்ட்ஸ் ஒன்று மார்க்கெட் ஏர்ன் பண்ணிவிட்டு நல்லா இப்படியும் பை தான் கண்டினியூஷன் பண்ணதுக்காக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டாக்டர் டி பார்த்துட்டாலும் அப்ராக்சிமேட் டாக்டர் டி 15 மினிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 15 மினிட்ஸாக 2 டேஸ் ஹோல்ட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டா 2 டேஸுக்கு அப்ராக்சிமேட் ஃபஸ்ட்டில் வந்து பைசிக்கில் தான். அது கன்ஃபார்ம் ஆகிதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணது 1239 தான். இப்போ பார்த்துட்டா 57 தான். இப்படி மார்க்கெட் பை தான் போட்டிருக்கா. தைரியமாக ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். 21 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீக்லி 1 வீக்கு நல்லா டவுன் போய் ஸ்டோக்கு தான். இப்போ டாக்டர் டி இந்த மாதிரி டவுன் போய் ஸ்டோக் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். வீக்லி ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி HCL பார்த்துல HCL, UPL, BL இதெல்லாம் இன்ட்ராடேக்கு ஈஸியாக ஸ்டாக் தான். HCL பார்த்துட்டாலும் HCL அப்ராக்சிமேட் இதுக்கு முன்னாடியும் பை போய் ஸ்டாக் தான். வீக்லி 1 வீக் 1 மந்த்துக்கு ஹோல்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஸ்டாக் தான். இப்போ HCL பார்த்துட்டா இந்த நெக்ஸ்ட் இந்த வீக்கில் இப்போ மார்க்கெட் பை போய்ட்டு அப்ராக்சிமேட் 29க்கு அப்புறம் மார்க்கெட் பை தான் இருந்தது. 29க்கு அப்புறம் பை கொடுத்ததுக்கப்புறம் 2 டேஸாக மார்க்கெட் பை தான் போட்டிருக்காரு. இது பை கன்ஃபார்ம் ஆகிது அப்ராக்சிமேட் ஃபஸ்ட்டுக்கு தான். அது பார்த்துட்டா இப்போ 47 பாயிண்ட்ஸ் அப் ட்ரெண்டில் இருக்காரு. மார்க்கெட் இப்போவும் பை தான் ஹோல்ட் பண்ணதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்துட்டா கீழே க்ரீன் மேலே க்ரீன், இந்த க்ரீன் இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது தான் எக்ஸிட் பண்ணதா. அதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸிட் பண்ண வேண்டாம், தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் கீழே பார்த்துட்டா ரெட்டாக இருந்தால் உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இது பை கொடுத்ததுக்கப்புறம் இது பார்த்துட்டாலும் இது ரெட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு பை போயிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது ஒரு வார்னிங் தான். இப்போ இது கீழே பார்த்துட்டா ரெட்டாக இருந்தால் ஆனால் இனி கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும்னா அப்படியே எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்பி மார்க்கெட்டு ஏறும்போது நமக்கு திரும்பி மார்க்கெட் இப்போ அப்படியே எக்ஸிட் பண்ணிட்டு திரும்பி மார்க்கெட்டு கீழே வரும்போது எகெயின் என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எகெயின் மார்க்கெட்டு கீழே போகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி லெவலுக்கு கொடுக்கும். அல்ல உங்களுக்கு மார்க்கெட் இப்போது சைட்வேஸ் வந்துட்டு திரும்பி மார்க்கெட் எங்கிட்டாலும் ரீஎன்ட்ரி மாதிரியும் கொடுக்கும். இப்போ சிக்கிள் இவிட புதுசாக சிக்கிளும் வந்திருக்கு. ஆனால் கன்ஃபார்ம் இல்லை. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டும் போது இந்த கேனில் தான் வந்திருக்கேன். இப்போ மார்க்கெட்டை தைரியமாக மேலே ஏறிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டாலும் நல்லா பை போய் ஸ்டோக்கு தான். நல்ல ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஸ்டோக்கு தான். தைரியமாக உங்களுக்கு இன்ட்ராடே ஸ்விங்குக்காக உங்களுக்கு செட் பண்ண ஸ்டோக்கு தான் இந்த HCL. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ பார்த்துட்டாலும் இன்ட்ராடேக்காக பொசிஷனுக்காக ஈஸியாக ஸ்டோக்கு தான். இது ஈஸியாக உங்களுக்கு இன்ட்ராடே உங்களுக்கு ஆட் பண்ண தைரியமாக ப்ராஃபிட் கிடைக்கும்.
இப்போ பார்த்துட்டா இப்போ ஒரு பை தான். ஆனால் இந்த கேண்டில் லாங் கேண்டில் இருந்து இது எடுக்க முடியாது. இந்த லாங் ஓப்பனிங்காக கேப் அப் ஓப்பனிங்காக அந்த கேண்டிலுக்கு ஒரு ட்ரேட் எடுக்க வேண்டாம். கன்ஃபார்ம் இருந்தாலும் அந்த ரிட்ரேஸ்மெண்ட், அந்த மார்க்கெட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டில் மேலே ஏறும்போது தான் எடுக்கணும். இப்போ இந்த கேண்டில் சிக்கில் எடுக்க வேண்டியது இது மார்க்கெட்டு எகெயின் மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணுவேன், அந்த பாயிண்ட்டுக்கு தான் இது எடுக்கணும். அல்லாத இது எடுக்க முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த செல்லு நல்லா செல்லு தான், அது ஆல்ரெடி கீழே ரெட் இருந்தது, தைரியமாக அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி நல்லா மார்க்கெட்டு கீழே போச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு நல்லா ரிட்டர்ன் வந்த ஸ்டாக்கு தான். பஜாஜோட தைரியமாக உங்களுக்கு இன்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணலாம், ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கிற ஸ்டாக்கு தான். அப்போ உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ண வந்து உங்களுக்கு ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்காக கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.